கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக ஊழியர்கள் அண்மையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நாளைய தினம் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ளது. பெரும் இழப்பை சந்தித்து வரும் போக்குவரத்து துறையை சேவை துறையாக கருதி இழப்பீடு வழங்கும் வகையில் கொள்ளை அறிவிப்புகளை மானிய கோரிக்கையின் போது அரசு அறிவிக்க வேண்டும் என்று தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி உள்ளனர். மாதம் ஒன்றுக்கு 180 கோடி வரை நட்டம் ஏற்படுகிறது. இந்த நட்டம் ஏற்கனவே உள்ள தொகுப்பு நட்டம். இவைகளின் காரணமாக போக்குவரத்து கழகங்கள் மீண்டெழ முடியாமல் இருக்கிற காரணத்தினால் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை போக்குவரத்து கழகங்களை சேவைத்துறையாக கருதி அரசு நிதி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த மானிய கோரிக்கையின் போது கொள்கை அறிவிப்பாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்துகிறோம். முறையான ஓய்வூதியம், பழுதடைந்த பேருந்துகளுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை வாங்க நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் அரசு தெளிவான முடிவை மானிய கோரிக்கையின் போது அறிவிக்க வேண்டும் என்றும் தொழிற்சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்றைக்கு ஓய்வூதியம் பெறக்கூடிய ஊழியர்கள் கிட்டத்தட்ட 60,000 பேர் ஓய்வூதியம் மாதம் முறையாக கிடைக்காத சூழ்நிலை என்பது இருக்கின்றது. இது சம்பந்தமாகவும் அரசு தன்னுடைய கருத்தை இந்த மானிய கோரிக்கையிலே அறிவிக்க வேண்டும். அதேபோல் கிட்டத்தட்ட ஒரு 70% பேருந்துகள் பழுதடைந்த பேருந்துகள் இருக்கின்றது. புதிய பேருந்துகள் விடுவதற்கான நிதியையும் அரசாங்கம் முழுமையாக ஒதுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக நாங்கள் வேலை நிறுத்த காலத்திலே என்னென்ன கோரிக்கைகள் வைத்தோமோ அந்த கோரிக்கைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய அடிப்படையில் இந்த மானிய கோரிக்கையில் அரசு சில விஷயங்களை தெளிவுபடுத்தி அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் தங்களது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே போக்குவரத்து ஊழியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் எஸ். விவேக்.